நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த கத்திரிக்காயில் வந்து கத்திரிக்காய் புழுக்களை எப்படி அழிப்பதுன்னு. ஸோ அது வந்து ஆர்கானிக் பிக்கிங் மெத்தடு. இதில் வந்து எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம சும்மா நார்மலாக அந்த புழுக்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை எடுத்து கொள்வது. அதை வந்து ஏர்லி மார்னிங் வந்து பண்ணினேன். ஒரு நாள் தான் பண்ணேன், ரொம்ப நாள்லாம் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கத்திரிக்காய் எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து பிஞ்சு கூட விடாமல் அந்த புழுக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து. ஸோ அதனால தான் நைட்டு வந்து எனக்கு தூக்கம் வராமல் ராத்திரி எழுப்பி வந்து பார்த்தேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி பிடிச்சிருக்கு. எந்த ஒரு புழுவுமே கடிக்கலை. ஸோ அந்த புழு ஏற்கனவே சாப்பிட்ருந்த காயும் அது வந்து ஆவாம் போல் அதுவும் அதுக்கப்புறம் நல்லா பெருசாக ஆரம்பிச்சிட்டு. ஸோ பார்த்தீங்களா இதில் ஒரு சின்ன இது மட்டும்தான் ஸ்ரிங்கேஜ் மட்டும்தான் ஆயிருக்கு அந்த இடத்துல ஓட்டைக்கு பக்கத்தில். மற்றபடி எல்லா பக்கமும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த புழுக்களே இல்லை, டு பி ஓப்பன். ஒரு புழு கூட இல்லை. நானும் அதுக்கப்புறமும் ஒரு நாள் வந்து பார்த்தேன் மார்னிங். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிஞ்சாக இருக்கும்போதே கடிச்சிருந்து இந்த காய். ஆனால் பாருங்கள் அது ஆகாமல் போகலை, அதுக்கப்புறம் அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு மெத்தடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கில் வேறு மெத்தடில் நம்ம கத்திரிக்காய் விளைய வைக்கிறோம். ஸோ இதுவும் பார்த்திங்களா அது சின்ன கடிச்சது, அதுக்கப்புறமா அது அந்த இடத்து மட்டும் க்ரோத் இல்லாமல் பட் மற்ற இடங்களில் வளர்கிறதுனால அது பாட்டு வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்களா எப்படி பிஞ்சு பிடிச்சிருக்கு, நல்லாவே பிடிச்சிருக்கா. எந்த ஒரு புழு கூட அதுக்கப்புறம் வந்து கடிக்கலை. அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் பிடிச்சி கொன்னேன். அன்றைக்கி எப்படியும் குறைஞ்சது ஒரு 20-30 புழுவாவது சாவடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இது. எந்த ஒரு கத்திரிக்காயும் எனக்கு வந்து புழு சாப்பிடவே இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து எல்லோரும் அதே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஐயோ நிறையா இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி புழு சாப்பிட்றதே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மருந்துலாம் யூஸ் பண்ணாதுங்க. ஏன்னா கத்திரிக்காய் வந்து சொல்லுவாங்க ஓட்டை இருக்க கத்திரிக்காய் தான் நல்ல கத்திரிக்காய், உலகத்துக்கே தெரிஞ்சுது. ஸோ அதனால் பயப்படாதுங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் உங்களோட நீங்கள் மாடித்தோட்டம் வச்சதுக்கு அப்புறம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ மாடித்தோட்டத்தில் செடி வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஆர்கானிக்காக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு. ஏன்னா நம்ம கெமிக்கல் மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளே நம்ம காய்கறியை வீட்டில் வளர்த்துக்க ஆசைப்படுறோம். ஸோ மாடித்தோட்டத்தில் போடும்போது எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாதுங்க. இந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக்ஸ், ரொம்பலாம் ஹைஃபையெல்லாம் கற்றுக்கிட்டுலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் டெக்னிக்ஸ் விவசாயிட்ட கேளுங்க, தெரியலனா சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்பலாம் இது பண்ணாதுங்க, கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதுங்க. அதை எனக்கு வந்து கஷ்டப்பட்டுலாம் எதுவும் ட்ரை பண்ணாண்டா. ரொம்பலாம் கஷ்டப்பட்டு அந்த இது செஞ்சேன் இந்த இது செஞ்சேன் இப்படிலாம் செஞ்சு கூட செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஆனால் அது மற்ற இதுகளுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஏற்றாப்புல நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ பூச்சிகள் அதெல்லாம் வரணும் நம்ம தோட்டத்துக்கு வந்தால் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், அது நடக்கும். இப்போ என்னன்னா இந்த செடி டித்தோனியா பிளான்லாம் வளர்த்தேன். எதுக்காகனா அதெல்லாம் நல்லா பூத்து இருக்கும்போது எனக்கு டெய்லி இந்த டைமுக்கு வந்தோம்னா, அந்த டைம் இல்லை மார்னிங் வந்தோம்னா அவ்வளோ தேனீக்கள் பறக்குங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து முடிஞ்சிருச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ தேனீக்களே காணும். ஸோ பார்த்துடுங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே ஃப்ளவர்ஸ் நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டம் வச்சுருக்கோம்னா ஃப்ளவர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் என்னென்னா இதெல்லாம் வந்து நல்லா அட்ராக்டிவ். ஸோ இன்செக்டிவ் ஏதாவது இன்செக்ட் வந்து நமக்கு வந்து டிசீஸ் கொடுக்குற மாதிரி இன்செக்ட்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்ம இந்த செடியை கத்திரிக்காய் செடி அட்டாக் பண்ணாமல் அதெல்லாம் வந்து இதுக்கு வந்துடும். ஸோ இது வந்து அதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணி வளரக்கூடியது. ஸோ வந்து பிரச்சனை இல்லை. அதனால் இந்த செடி கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் இருக்கணும்.